பிரைஸ் த லார்ட். ஒரு மனிதனை வெளிச்சமற்ற இருளான இடத்தில் நடக்க சொல்லும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியங்களும் அவனுடைய கண்ணிற்கு புலப்படாது. காரணம் இருள். ஆனால் அந்த இருளில் நடக்கும் பொழுது பல நெருக்கடிகளையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடும். எப்படின்னு தெரியுமா? இருளில் நடக்கும் பொழுது எங்கே எது இருக்கிறது என்று தெரியாமல் எதை பிடிக்கக்கூடாதோ அதை பிடிப்பார்கள், எங்கே கால் வைக்கக்கூடாதோ அங்கே கால் வைப்பார்கள், எத்தனையோ பொருட்களின் மீது தடுமாறி விழுந்து விடுவார்கள். இதுதான் இந்த உலகத்தில் இருளில் நடக்கும் மனிதர்களின் வாழ்க்கை. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இது போன்ற இருளின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய வாலிப வயதுள்ளவர்கள் மட்டுமல்லாது சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் ஒரு இருளில் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. அதாவது இன்டர்நெட், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு மொபைலை மிகவும் அடிமைத்தனத்தில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் நினச்சா கூட அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியலை. இருளில் மாட்டிப்போன உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எதை தொட வேண்டும், எதை தொடக்கூடாது என்பது கூட தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான வழி என்னன்னு பார்ப்போமா? 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அதோட வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்கள் விளக்கு. அவர் இருளை மாற்றி உங்களுக்கு வெளிச்சத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு, ஆண்டவரே இந்த இருளிலிருந்து, இந்த சிறைச்சாலையில் இருந்து எனக்கு ஒரு அற்புத விடுதலை தாங்க, நான் உங்களை முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தர வேறு யாராலும் முடியாது, உங்களால் மாத்திரம் முடியும் என்று விசுவாசிக்கிறேன் என மனப்பூர்வமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் தவறுகளை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அவர் விளக்காய் இருந்து உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.